guys, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான வெனிலா கேக் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். அந்த கேக் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ நான் சொல்றேன். அப்போ வெனிலா கேக் பண்றதுக்கு நமக்கு இப்போ என்னென்ன வேணும்னு சொன்னா 2.5 cups கேக் ஃப்ளவர். கேக் ஃப்ளவர் வந்து இது நார்மல் லைக் plain ஃப்ளவர், அதான் மைதா கிடையாது, கேக் ஃப்ளவர். கேக் ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னால், ஒரு கப்பு நீங்கள் மைதா எடுத்திங்கன்னா அந்த ஒரு கப்பு மைதாவிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை அதை வந்து நல்லா சலிச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் கேக் ஃப்ளவர். யூஸ்வலாக கேக் ஃப்ளவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், அது நார்மல் பிளெயின் ஃப்ளவரோட கொஞ்சம் க்ளூட்டன் கம்மியாக இருக்கும், அதாவது இந்த கொஞ்சம் வழவழப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்போ பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ இது வந்து 2.5 கப்பு கேக் ஃப்ளவர். இங்கே வந்து ஒரு 1.5 கப்பு நார்மல் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து காஸ்டர் சுகர் இருந்ததுன்னா நீங்கள் காஸ்டர் சுகர் எடுத்துக்கலாம். காஸ்டர் சுகர் வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். இது நான் இப்போ நார்மல் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து சாஃப்ட் பண்ணி வச்ச பட்டர், லைக் ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்ட் அண்ட் பட்டர், லைக் நீங்கள் இப்படி கையை வச்சு அமுத்துனீங்கன்னா அப்படி உங்கள் ஃபிங்கர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு இருக்கிற சாஃப்டான பட்டரு. இது வந்து ஒரு 230 grams பட்டர் இங்கே இருக்குது. இது சால்ட்டு, 1/2 teaspoon சால்ட்டு, 3 teaspoon பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 teaspoon, ஒரு 1/4 teaspoon வந்து பேக்கிங் சோடா, 7 tablespoons ஆயில், வெஜிடபிள் ஆயிலு, ஒரு 1 டேபிள் ஸ்பூனு வெனிலா எசன்ஸ். இது வந்து வெனிலா கேக்குன்றதுனால நீங்கள் எவ்வளோ நல்ல பெட்டரான வெனிலா யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களோட கேக்கு. இது வந்து 3 எக் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பால், 1.25 கப்பு பால், ரூம் டெம்பரேச்சர் மில்க் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை காய்ச்சி அப்புறம் நல்லா ஆறுன பாலாக இருக்கணும். இப்போ இந்த பால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். நான் இதில் ஒரு 1/2 இன்னொரு 1/2 எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 வந்து முட்டையை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இன்னொரு 1/2 வந்து வெனிலா எசன்ஸையும் ஆயிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதுதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாதி எடுத்து வச்சுருக்கிற மில்கில் இந்த ஆயிலை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடுறேன். இது செப்பரேட்டாக வச்சிடணும். இந்த இன்னொரு 1/2 ஆயிலில் வந்து இந்த வெனிலா எசன்ஸை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 எக்கு. ஓகே, இப்போ இந்த மிக்சிங் பவுலில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஹேண்ட் மிக்சர் இருந்ததுன்னா ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து இந்த 2.5 கப் கேக் ஃப்ளவரு, அது கூடவே வந்துட்டு 1/2 teaspoon சால்ட்டு, தென் 1/4 teaspoon பேக்கிங் சோடா, தென் 3 teaspoon பேக்கிங் பவுடர், இந்த 1.5 கப் சுகர். இது எல்லாமே போட்டுட்டு ஸ்லோலியாக வந்துட்டு லைக் வெரி ஸ்லோ ஸ்பீடில் வந்துட்டு இப்போ மிக்சர் வந்துட்டு ஒரு 2 minutes ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்துட்டு இது நார்மலாக வந்துட்டு நம்ம எப்போ பண்ணுற மாதிரி பட்டரு சுகர் அடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இது பேர் வந்து ரிவர்ஸ் க்ரீமிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டர் போட்டு தென் அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம இது வந்து முடிக்க போகிறோம். இப்போ நான் காட்டுறது எப்படி பண்ணணும்னு. இப்போது இதில் வந்துட்டு ஒரு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைமில் வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து லைக் ஒரு 1 teaspoon அளவுக்கு பட்டரை வந்து ஸ்லோலியாக இது கூட ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்துட்டு இந்த எல்லா பட்டரையும் சேர்க்கும் போது இந்த ஃப்ளவர் இந்த பட்டர் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு எப்படி மணலாக வந்து மணலாக கொஞ்சம் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும், பிரெட் க்ரம்ஸ் மாதிரி, கொஞ்சம் வெட்டாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்சர் வந்து இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு. கிட்ட காட்டுற மாதிரி. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 மில்க்கு அண்ட் அந்த 7 tablespoon ஆயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபுல் மிக்ஸ்சரையுமே இதில் வந்து ஒரே கோலாக உள்ளே போட்டுக்க வேண்டாம். போட்டுட்டு ஒரு மீடியம் ஸ்பீடில் 2 minutes நான் வந்து இதுக்கு வந்து டைமர் செட் பண்ணுறேன். ஒரு 2 minutes வந்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும்.
ஓகே, இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குது இது பண்ணுறதுக்கு, இந்த 2 மினிட்ஸ் முடிகிறதுக்கு. ஓகே, நீங்கள் இந்த ஸ்டெப் முடித்தாலே பண்ண வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் வந்துட்டு, கண்டிப்பாக வந்து உங்கள் பவுலை வந்து நீங்கள் வந்துட்டு பாட்டம் டாப் வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணணும். ஏன்னா சம்டைம் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டும் ட்ரையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஓகே, இதை வந்து இப்போ நல்லா ஸ்க்ராப் பண்ணிட்டேன் நான். இப்போ அடுத்து வந்து நமக்கு கடைசியாக இருக்கிற இன்க்ரீடியண்ட் வந்துட்டு அந்த மீதி இருந்த ஹாஃப் மில்க்கு, 3 முட்டை, அந்த 1 டேபிள் ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்ஸ்சர் இங்கே இருக்குது. இந்த மிக்ஸ்சரை வந்துட்டு ஒரு 3 அடிஷன்ஸில் வந்துட்டு அந்த ஃப்ளவர் மிக்ஸ்சர் கூட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை வந்து அந்த சேம் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக நீங்கள் செகண்ட் பேட்ச் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் திருப்பி ஸ்டாப் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு தென் லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லலாம் கொஞ்சம் திட்டாக நின்றுட்டு இருக்குது. அதுக்கு தான் ஸ்க்ராப் பண்ணி விடணும். ஓகே, இப்போ நான் ஸ்க்ராப் பண்ணி விட போகிறேன். நான் வந்து என்னோடய பேட்டரை வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஒரு தடவை ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் பேட்ச் ஆஃப் அந்த லிக்விடை வந்து சேர்த்துட்டேன்னா அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். நீங்கள் இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டெக்ஸ்சர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கேக்கில் வந்து டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். எனி அக்கேஷனுக்கு நீங்கள் பண்ணலாம், இல்லை சும்மா வந்து டீ டைமுக்கு வேணுனாலும் வந்துட்டு இதை நீங்கள் பேக் பண்ணலாம். நார்மல் பட்டர் கேக்கை விட கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெண்ணிலா கேக்கு, அந்த எசன்ஸ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுது. இதான் பேட்டரு, பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக நல்லா வாசனையாக இருக்குது. ஏன்னா அந்த வெண்ணிலா வந்து நான் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா வாசனையாக இருக்குது பேட்டரு. இப்போ வந்து அடுத்து இதை வந்து எப்படி வந்துட்டு கேக் பேனில் வந்து இதை பேன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இதை எப்படி பேக் பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, நம்ம கேக் பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. இதை வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து 2 6 இன்ச் பேனில் வந்துட்டு இந்த கேக் வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த பேனை வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் நான். எல்லோரும் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து சும்மா பட்டர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளெயின் ஃப்ளவர் மைதா கொஞ்சம் உள்ளே போட்டு அதை மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி லைனிங் போட்டு கேக் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த நீங்கள் லைனிங் போட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கேக்கை வந்து உங்கள் டின்லேயே கூட வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நீங்கள் வெளியே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மறுநாள் நீங்கள் எடுக்கும்போது, இல்லை உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் லைக் பேன்லலாம் ஒட்டாமல் அது அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு நான் எப்படி இதுக்கு இந்த ஸ்ப்ரே ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மல் பட்டரே போட்டுக்கலாம், அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பேன் 2 ரெடி பண்ணிட்டேன். இப்போ இப்படி தான் பேன் வந்து ரெடி பண்ணணும். லைன்லாம் போட்டு லைனர்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக யூஸ்வலாக வந்து ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம். நான் ஒரே ஒரு டின்னில் வந்து யூஸ்வலாக பேக் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஆல் த வே டாப் வந்து அதை போடுவேன். அப்போ எனக்கு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கேக் கிடைக்கும். இப்போ எனக்கு இன்றைக்கி 2 டின்னில் நான் போட போகிறனால கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன் நான். லைக் ஒரு 3/4 ஃபுல் பண்ண போகிறேன். ரெண்டு பேன்லேயே வந்து பேட்டர் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி வந்துட்டு பெஞ்ச் டாப்பில் வந்து ஒரு தடவை டேப் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ ஈவனாக பேக் ஆகும். இந்த 2 பேன் வந்து 165 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணோம்.
30 மினிட்ஸ் நான் சொல்கிறது வந்து இது வந்து டிபெண்ட் ஆன் அவன். மேபி உங்கள் அவன் வந்துட்டு எவ்வளோ ஹீட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. 30 மினிட்ஸில் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் போடுங்க. உங்களுக்கு சரியாக வந்துட்டு அது குக் ஆகாமல் இருந்ததுன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் போட்டு இன்பிட்வீன் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் இது வந்து அவனில் போடுறேன். $2,000 years later.